ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே ஊரில் இருந்து ஜோத்பூருக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போய் தான் ஃப்ளைட்டு போக வேண்டியதாக இருக்கும். அது வந்து நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட வந்து கேட்டோம். அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றாதீங்க, கொஞ்சம் வந்து கம்மியாகவே சாப்பிட்டு போங்க, அப்பதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஃப்ளைட்டுன்றனால நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் பேக் பண்ணுற வேலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிருங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போடணும்னு விருப்பம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயாச்சு. அன்னைக்கு என்னன்னு தெரியல, யாரையும் உள்ளே விடலைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கோங்க, அதாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ட்வின்ஸாக இருந்தால் போவேணான்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இப்போ யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, பேபிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நான் வந்து என்னோட டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு அப்புறம் நீங்கள் எப்போ டெலிவரிக்கு வரீங்களோ அப்போ வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28th வீக்லேருந்து 32nd வீக் வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அஃபிஷியலாக. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் தெரியுமா, ஜோத்பூர் வந்து கோயம்புத்தூர். அப்போவே வந்து நான் ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் தான் போல, ஆனால் வந்து எனக்கு தெரியலை. நான் ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 4 days கழிச்சு தான் திடீர்னு செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு பாசிட்டிவ்னு காட்டுச்சு. ஸோ அப்போவே வந்து நான் ட்ராவல் பண்ணி தான் வந்துட்டு, இத்தனைக்கும் நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் சீட் வந்து நீங்கள் புக் பண்ணுறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா சைடு சீட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதாவது 3 பேர் உட்கார சீட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும்ல, விண்டோ சைடோ இல்லை மிடில் சீட்டோ புக் பண்ணாமல் லாஸ்ட்டாக சைடில் இருக்கிற சீட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எதுவும் இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதோ இல்லை கொஞ்ச நேரம் எழுந்துச்சு நடக்கலாம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மிடில் போய் உட்காந்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ கேப் இருக்காது, அதாவது லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சைட் சீட் எடுத்துக்கிறது கரெக்ட். நாங்கள் 3 பேர் போயிருந்தனால 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு சீட் வந்து புக் பண்ணிட்டு நான் வந்து சைடில் உட்காந்துக்கிட்டேன். செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஃப்ளைட்டுக்கு வந்து போர்டிங்க்கு கூப்பிட்டாங்க. ஸோ போயாச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி போய் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக அவங்களை உள்ளே விட்டுருவாங்க. பட் நாங்கள் வந்து சீட் எங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் மெதுவாகவே போய்க்கலாம், லாஸ்ட்டாக எதுக்கு வந்து எல்லாரும் போகும்போது இடைஞ்சல போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து போங்க. மற்ற டைம்லலாம் எனக்கு அந்த அளவுக்கு காது வலிக்காது. ஸோ இந்த டைம் எது காது வலிச்சதுன்னா நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபுல் ஃப்ளைட் ட்ராவலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. எனக்கு அந்த தூக்கம் மட்டும்தான் இடையில கேட்டுச்சு, மற்றபடி வந்து வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுட்டு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து வெஜ் வாங்கியிருந்தேன், அவங்க 2 பேர் வந்து நான்வெஜ் வாங்கியிருந்தாங்க. சரி ட்ராவல் பண்ணும்போது வெஜ்ஜே வாங்கிக்கலாம், நான்வெஜ் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில். சப்போஸ் ஏதாவது சேரலைன்னா கஷ்டமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கொடுத்துருந்தாங்க, சிக்கனு, அதுக்கப்புறமா ஒரு பாசிப்பயிறு கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்வீட்டு, ஒரு பன்னு, பட்டரு, தயிர், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதே வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், அந்த பன்னு, ஸ்வீட்டு, பட்டர் அதெல்லாம் வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸுக்கு வந்து உங்களுக்கு சிக்கனுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் அந்த பாசிப்பயிறு வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஃபுட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க. ஏன்னா வரும்போது ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டு தான் வந்தேன், அதனால வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை ஏர்போர்ட் வந்தாச்சு. லக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வரீங்க எல்லாமே செக்இன்ல போடுறதுக்கு பாருங்க. அதாவது கையில் வந்து ஹேண்ட் லக்கேஜாக எடுத்துகிட்டு போகாமல், ஹேண்ட் லக்கேஜ் வந்து நமக்கு அலோவ் பண்ணுவாங்க தான், இருந்தாலும் வந்து நம்ம கம்மியாக வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக நடந்து போகிறக்கு வசதியாக இருக்கும். அதாவது இப்போ என்னால் முடியலன்னா கூட என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போகலாம் என்னைய கையை பிடிச்சி. இப்போ லக்கேஜும் இருந்து என்னையும் கூப்பிட்டு போதுன்னா கஷ்டமாயிடும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 ஷோல்டர் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஒன்று என் தங்கச்சி எடுத்துக்கிட்டோம், ஒன்று என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லா லக்கேஜும் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன்ல போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எங்களுக்கு ஃப்ளைட்லேயே கொடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அதெல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னோட ஹேண்ட் பேக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா நெக் பில்லோ வேற எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி கழுத்து எதுவும் வலிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நெக் பில்லோ வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. அது போட்டால் தான் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கமாக சாஞ்சு தூங்கி கழுத்து ஒரு பக்கம் பிடிச்சிச்சுன்னா அது வேற நமக்கு ட்ராவல் பண்ணும்போது இன்னுமே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
மும்பை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, செம பெரிய ஏர்போர்ட்டு. நாங்க ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்துட்டு என்ன பண்றோம்னா, தெரியாம இன்டர்நேஷனல் போர்டிங் இதுக்கு வந்து போயிட்டோம். அங்க போனதுக்கு வந்து பார்த்தா, என்ன எல்லாரும் பாஸ்போர்ட்லாம் கையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்புறம் தான் டவுட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க போய் கேட்டதுக்கு அப்புறமா, இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் கிடையாது அப்படின்னாங்க. அதனால அதெல்லாம் சுத்தி முடிச்சு கடைசியில பிளேஸ் தேடி வந்து இங்க உட்கார்றதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹேண்ட்பேக்ல நான் என்னென்ன வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியா சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி வாழைப்பழம் இது மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. மற்றது இந்த ஆப்பிள்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுறது கஷ்டம் தான். ஏன்னா நைஃப்ல எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதாவது டேட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அது இல்லாம என்னோட ஸ்பெக்ஸ், பர்ஸ் அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஸ்க்ல பாத்தீங்கன்னா பால் வந்து எடுத்துட்டு வந்தேன். சப்போஸ் நைட் இடையில ஏதாவது பசிச்சதுன்னா சாப்பிடணும். அப்போதைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ளாஸ்க்ல வந்து பால், அதுக்கப்புறமா கொஞ்சம் என்னோட மேக்கப் திங்ஸ் வந்து சரி காலையில வந்து மறுபடியும் அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகும்போது சரி வேணா ரெடி ஆயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது வாமிட் கீழ் வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகும். ஃப்ளைட்டில் அந்த கவர் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு வந்து நம்ம வச்சுக்கிறது நல்லது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு வாமிட்லாம் எதுவும் இல்லை. அதனால நான் வந்து எடுத்துகிட்டு வரல. காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு கேட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் புக்கிங்கோட டைமிங்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்து டைமிங் கன்வீனியன்ட்டா இருக்குதோ, அது மாரி வந்து நீங்க புக் பண்ணி இப்ப டைரக்ட் ஃப்ளைட்னா வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப மார்னிங் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புனோம்னா, ஆஃப்டர்நூன் வந்து ஊருக்கு போயிரலாம். அந்த மாரி இருக்கும். இப்ப எங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஜோத்பூர் ஃப்ளைட் வந்து எங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஒண்ணு மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் எங்கேயாவது போய் சேஞ்ச் பண்ணி தான் போற மாரி இருக்கும். டிரான்சிட் தான் இருக்கும். நாங்க என்ன யோசிச்சோம்னா, மார்னிங் டைம் கிளம்புனோம்னா, அந்த ஃபுல் டே வந்து ரெஸ்ட் டே எல்லாம் போற மாரி இருக்கும். ஸோ நைட்டு புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். ஆனா இதான் வந்து நாங்க பண்ண பெரிய தப்பு. நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 வந்து இங்க கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் கிளம்புது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ ஒரு 1 1/2 ஹார்ஸ் போல மும்பை போயிடும். நம்ம அங்க போயிட்டு நைட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஜோத்பூர் போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த மாரி தான் பிளான் பண்ணோம். ஆனா வந்து இந்த மாரி தயவு செஞ்சு யாரும் பிளான் பண்ணிறாதீங்க. ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஏர்போர்ட்ல போய் ஸ்டே பண்றது எங்களுக்கு ஆக்சுவலா பிளேஸே கிடைக்கல. அங்க அந்த பெட் மாரி போட்டிருப்பாங்க தெரியுமா? அது வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடைக்கல. போய் பார்த்தா ஃபுல்லா ஃபில்டாவே இருந்துச்சு. ஸோ அதனால நாங்க சைட்ல தான் வந்து ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ அத விரிச்சுட்டு அப்படியே தான் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம அங்க போய் இறங்குனதும் நாங்க ஒரு டைமிங் வந்து கால்குலேட் பண்ணோம். கடைசியில பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு சேஞ்ச் ஆகறதுக்கு எங்க போய் அதாவது ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்றத தேடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. அதனால மிட் நைட்ல வந்து அப்படியே சுத்திட்டு இருந்தது. அதுவே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி வந்து நைட் ஃப்ளைட் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து புக் பண்றது ரிஸ்க்குன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற வழி இல்லன்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். மும்பை ஏர்போர்ட் வந்து எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப பெருசா இருந்தனால, எப்படி எந்த பக்கம் போறதுன்றதே வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா வந்து கேட் நம்பர் கண்டுபிடிச்சு அங்க வந்து உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பால் வந்து வேணா குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தோம். ஆனா பால் வந்து ஒரு மாரி ஸ்மெல் வர மாரி இருந்துச்சு. சரி எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எடுத்துட்டு வந்தேன். சரி அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. புளிச்செல்லாம் போகல. ஸோ அத வந்து சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன் மார்னிங்கு. ஏன்னா ரொம்ப வந்து லேட் ஆயிடுச்சு. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இல்லாம கேட் பார்த்தீங்கன்னா மாத்திட்டே இருந்தாங்க. மொத்தமா 3 கேட் மாத்திட்டாங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கீழ ஒரு பக்கம் போய் உட்காந்து தான் அந்த சாப்பிட்டதெல்லாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேல இன்னொரு பக்கம் மாத்துனாங்க. அப்படியே அங்க இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு மாத்திட்டாங்க. ஸோ 3 பக்கம் கேட் மாத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கே போற மாரி இருந்துச்சு. மார்னிங் கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு 2, 3 ஹார்ஸ் டிலே ஆகி மதியம் தான் கிளம்புச்சு. ஸோ ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு அந்த மாரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த ஃப்ளைட் டிலே இல்லாம இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். கேட்டுக்காக அங்க மாறி மாறி போனது அது ஒரு பிரச்சனை. 2வது பார்த்தீங்கன்னா, உட்கார கொஞ்சம் சரியா ஸ்பேஸே இல்ல. அதாவது கொஞ்சம் ஃப்ரீயா வந்து உட்காரவே முடியல. ஸோ கொஞ்ச நேரம் நடந்துட்டு அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன்.
ஃப்ளைட்டும் பாருங்க, ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனதும் மறுபடியும் கரெக்டா அந்த பில்டிங் மேல வந்து இன்னொரு ஃப்ளைட் தெரியும். அப்படியே அது வந்து லேண்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃப்ளைட் அதே மாரி அந்த பில்டிங் மேல தெரியும். அதான் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப குட்டியா தெரியும். பட் அது வந்து உங்களுக்கு தெரியுதா இல்ல என்னன்றது வந்து எனக்கு தெரியல. அந்த மாரி 30 செகண்ட்ஸோ, 40 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஃப்ளைட்டா வந்துட்டு இருந்துச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு நல்ல வேளை நான் வந்து கொஞ்சம் கர்ட் ரைஸ் எடுத்துட்டு வந்தனால, இல்லைன்னா வந்து ஃப்ளைட்ல குடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த டிலே ஆச்சு பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமா போயிரும். எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ற மாரி தான் நான் ஆக்சுவலா கர்ட் ரைஸே எடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா வந்து போர்டிங்க்கு கூப்பிட்டுட்டாங்க. இங்க போர்டிங்க்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிரச்சனை ஆக்சுவலா ஃப்ளைட்ல. ஃப்ளைட்டையே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்குது. நாங்க புக் பண்ண ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, 3 சீட்டா வந்து நார்மல் சீட்டா ஃபுல்லா இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோஸோ என்னமோ வந்து பிரீமியம் சீட் மாரி, அதாவது 3 சீட்ஸா இருக்காது. 2 சீட்ஸா இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட்ல இந்த 3 ரோ 4 ரோ மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பின்னாடி வந்து எங்கெங்க சீட்டு வேகன்ட்டா இருக்குதுன்னு சொல்லி பார்த்து, அங்க வந்து எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு போட்டாங்க. நம்ம வந்து சீட்டுக்கு பேமெண்ட் குடுத்து தான் வரோம். எந்த சீட்டா இருந்தாலும், நம்ம விண்டோ சீட்டா இருந்தாலும், மிடில் சீட்டா இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் வரோம். அப்படின்றப்ப எல்லாரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து 3 பேர் ஒண்ணா தானே புக் பண்ணியிருந்தோம். நீங்க ஃப்ளைட்ட சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்தனால நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கிற சீட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரே சண்டையா போயிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே ஃப்ளைட் வேற டிலே. ஃப்ளைட்ட சேஞ்ச் பண்ணனால இந்த ஒரு பிரச்சனை வேற. கடைசியில அவங்க அந்த முன்னாடி இருக்கிற பிரீமியம் சீட்லாம் யாருக்கும் தரல. எங்க எல்லாத்தையும் வந்து பிரிச்சு பிரிச்சு போட்டு வச்சிருந்தாங்களோ அதை தான் இது பண்ண. அவங்க கேட்கறதும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணி தானே சீட் வந்து ஆக்சுவலா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளைட் வந்து மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜ் தான் வாங்கியிருந்தேன். நைட்டு கொடுத்த மாதிரி ஒரு பன்னு ஒரு பட்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தயிர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃப்ளேவர்டு இது போல். அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வெஜிடேரியனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா போகா இருக்குல்ல, அவல் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரவை வச்சு ஒரு ஸ்வீட்டாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு வாங்கினதை பார்த்தீங்கன்னா சீஸ் போட்ட ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ் வந்து ஒரு மாதிரி சாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லெட் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் பிரெட் ஆம்லெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க கூட கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். அப்புறம் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும். எங்க நேரமும் என்னமோ எல்லா பக்கமும் ஃப்ளைட் டிலே இந்த பிரச்சனையாவே வந்துட்டு இருந்துச்சு. இங்க ஜோத்பூர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரமா என்னன்னு தெரியல, லேண்ட் ஆகிற மாதிரி போகுது, மறுபடியும் வந்து டேக் ஆஃப் ஆயிட்டு சுத்துது மேலேயே போயிட்டு ஃப்ளைட். அதே மாதிரி வந்து 3 டைம்ஸ் நடந்துருச்சு. எங்களுக்குலாம் செம பயம் ஆயிடுச்சு. என்ன லேண்ட் ஆகிற மாதிரி போயிட்டு ஜோத்பூரவே ஒரு 3 தடவை சுத்திட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் எப்படியோ வந்து ஒரு வழியா பிளான் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், நீ ராஜஸ்தானுக்கு வந்தாச்சு. இன்னொரு 3 மந்த் இங்க இருந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.